அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம டேஹாங் ஒன் ஷாட்டான மாஃபியா அப்சஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பெஷல் பார்ட் தான், ஏன்னா இன்றைக்கி டேஹாங்கோட பர்த்டே இல்லையா. ஸோ டேஹாங் ஸ்பெஷலான இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் டேஹாங் இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான வருஷமாக தான் இருந்துச்சு, நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க தான். ஆனால் நெக்ஸ்ட் வருஷம் உங்களுக்கு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கட்டும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஆர்மி சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறோம். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. உங்களோட பாக்ஸிஸ் மேலே நாங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. சரி, ஓகே, நம்ம வாங்க இந்த ஒன் ஷாட்டுக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் பெட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி காதில் இயர்ஃபோன் வச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ப்ளஷ் ஆகிட்டுருக்கீங்க. ஏன்னா நீங்களும் ஒரு ஃபேன்ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் கேட்டுட்ருக்கீங்க, அதனால தான் நம்மள மாதிரி நீங்கள் கேட்டுட்டு ஒரு மாதிரி செம்ம ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க. உங்களுக்கு சிரிப்பு வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி வச்சுட்டு டைட்டாக பிடிச்சி ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக ஒரு பர்சன் உங்கள் ரூம்குள்ளே வராங்க. வந்துட்டு அவங்க ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் படுக்கிறாங்க. நீங்கள் அப்போ கூட ஒன்றுமே கண்டுக்காமல் அந்த ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்லேயே முழுகி போய் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அந்த பர்சனும் பார்க்குறாரு, என்ன இவ இப்படி சிரிச்சிட்ருக்கா, அப்படி என்ன கேட்குறா அப்படின்ட்டு உங்கள் காதில் இருக்க ஒரு இயர்ஃபோனை எடுத்து அவர் வைக்கிறாரு. அதை கூட நீங்கள் ஒன்றரில் அந்த ஸ்டோரிஸ்லேயே முழுகி போயிருக்கீங்க. அவர் கேட்டுட்ருக்காரு உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு. அதில் ஷின் லாராவை அப்படியே பிடிச்சி இழுக்கிறா அப்படின்ட்டு கேட்குது. என்னது இது அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே புரியல. அப்போ கேட்க அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிருது இது என்னத்தை பற்றின்ட்டு. அவர் உங்களை ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாரு. அடி பாவி, என்ன கேட்டுட்ருக்கா இவ, அப்பாவின்னு நினச்சா இவ அதுக்கு மேலே இருப்பா போலையே அப்படின்ட்டு பார்க்குறாரு. அப்போ அதில் அப்படியே லாராவை டேர்ன் பண்ணுறாரு அப்படின்ட்டு கேட்குதா. டேயாங் அப்படியே உங்களை டேர்ன் பண்ணுறாரு. நீங்கள் செம்ம ஷாக்கிங்கில் டேயாங்க பார்க்குறீங்க. டேயாங் வந்ததே நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. டேயாங் வேறு யாரும் இல்லை, உங்களோட ஹஸ்பண்ட் தான். அவர் வந்தது பார்த்தோன்னே டேயாங் நீங்கள் எப்போ வந்தீங்க? நீ இதை கேட்க ஸ்டார்ட் பண்ணியே அப்பயே வந்துட்டேன். ப்ளஷ்ஷாக என்னமா சிரிச்சிட்டு இருந்தீங்க மேடம். அதுவா அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் ஷையாகிறீங்க. அவர் உங்களை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. அப்போ அந்த ஃபிக்ஷன் ஸ்டோரிஸில் அப்படியே வந்து லிப்ஸோட கேப்சர் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு கேட்குதா. டேயாங்கும் அதே மாதிரி வந்து அவங்க லிப்ஸை கேப்சர் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு ஷோல்டரை போட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஃபிக்ஷன் ஸ்டோரியில் அப்படியே அவங்க ட்ரெஸ் எல்லாமே ஒரே செகண்டில் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ டேயாங் உங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்னன்ற மாதிரி டேயாங்க பார்க்குறீங்க. அவர் ஒரே செகண்ட்லலாம் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறது ஆகாது. நீ எவ்வளோ ட்ரெஸ் போட்டிருக்க, ஒன்றா ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும் தானே வையன். டேயாங் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஆமாவா இல்லையா? நீ எவ்வளோ போட்டிருக்க பாரு, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கே அங்கே டைம் ஆகிடும். டேயாங் போவாட்டா பேசாதீங்க, உனக்கு தெரியாதா என்ன நான் போவட்டுன்னு அப்படின்ட்டு அவர் ஸ்மிக் பண்ணுறாரு. நீங்கள் அவர் செஸ்ட்லேயே அடிச்சுட்டு சிரிக்கிறீங்க. அவர் வையன் இது கொடு அப்படின்ட்டு உங்கள் இயர்ஃபோனும் அவர் இயர்ஃபோனும் எடுத்து சைடில் வச்சுட்டு, இங்கே பாரு இதெல்லாம் உண்மை கிடையாது, இப்போ நான் பண்ணுறேன்ல அதுதான் உண்மை, நீ எதுக்கு அதிலெல்லாம் பார்த்து ஒரு நாள் ப்ளஷ் ஆகிட்டுருக்க, நிஜத்துலேயே அதை அணுவி ஹாப்பியாக இரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் டேயாங் சும்மா இருங்கட்டியாங், அதெல்லாம் இருக்க முடியாதுடி அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஹேண்ட்ஸை உங்கள் பாடியில் ரோம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன டேயாங்க நீங்களும் செம்ம ரொமான்ஸ் தான். ஸோ அப்படியே அது பிளைண்ட் ஆகுது. இப்போது உங்களுக்கு டேயாங்க்கும் எப்படி மேரேஜ் ஆச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ செம்மையாக சிரிச்சிட்டு டேயாங்கோட வீட்டில் தான் விளாண்டுட்ருக்கீங்க. என்னென்னா உங்கள் அப்பாவும் டேயாங்கோட அப்பாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அடிக்கடி டேயாங்கோட வீட்டுக்கு வருவீங்க. டேயாங் அப்போ தான் உங்களை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வருவீங்க. பட் டேயாங்கிட்ட நீங்கள் அவ்வளோவெல்லாம் பேசிக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி ரஃப் அண்ட் ரூடாக தான் இருந்திருப்பார். இப்போ அவர் மாஃபியா வேறு இல்லை, ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பயம் டேயாங்க பார்த்தாலே. ஸோ நீங்கள் அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி பயத்தில் இருப்பீங்க. அவர் உங்களை ரசிச்சுட்டு தான் இருப்பார், ஃபேஸை மட்டும் கோல்டாக வச்சுட்டு. அது உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நீங்கள் அப்படி தான் அவரை பார்த்தாலே பயந்துட்டு ஓடிட்டுருப்பீங்க. பட் அவரும் வேணும்னே உங்களை பயமுறுத்துறது, கண்ணை வச்சு மிரட்டுறது அப்படின்ட்டு உங்களை இன்னும் பயமுறுத்திட்டே இருப்பார். அதனால் உங்களுக்கு டேயாங் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ டேயாங் அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு அவர் புரிஞ்சிக்காமல் ஜஸ்ட்டு விளையாட்டுத்தனமாக தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அப்படி தான் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருப்பீங்க.
திடீர்னு அங்கே 2 கேங் வந்து செம்மையாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கன் ஷூட்டெல்லாம் நடக்குது. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் செம்ம மாதம் அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வராங்க. அது வேறு யாரும் இல்லை, டியாங் தான். டியாங் வந்த செகண்டுக்கே எல்லாரையும் பட்டுன்னு ஷூட் பண்ணி எல்லாரையும் சாவடிச்சிடுறாரு. நீங்கள் பயத்தில் அப்படியே காதை க்ளோஸ் பண்ணி அங்கேயே உட்காந்துடுறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது. இந்த கன் ஷூட் சவுண்டு, பிளட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நீங்கள் பயத்தில் காதை க்ளோஸ் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டியாங் எல்லாரையும் முடிச்சு விட்டுட்டு வராரு. நீங்கள் அங்கே பயத்தில் உட்காந்துருக்கீங்களா, அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் எந்த சவுண்டும் இல்லையே அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. டியாங் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன? அப்போ டியாங் உங்களை அப்படியே பிடிச்சி அவர் இழுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே போய் அவர் மேலே மோதி நிற்கிறீங்க. அவர் யார் என்ன எங்கே இருக்கோம் அப்படின்ட்டுலாம் பார்க்காம உங்களை ஒரு மாதிரி ஹக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கையில் பிளட்டு அந்த கன் இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. அதோடையே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீ என்ன பண்ணுற, நீ விடு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. பட் டியாங் உங்களே விடாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் அவர் ஐஸை பார்க்குறீங்க. அவர் ஐஸ் ஒரு மாதிரி உங்களை கொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் விடாமல் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் அப்படி தான். இப்போ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ நீங்கள் பம்பி போய் ஒரு மாதிரி பயத்தில் உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. டியாங் உங்கள் முன்னாடி தான் உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்கள் அப்பாவும் டியாங்கோட அப்பாவும் உங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. என்னன்னா டியாங் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்களா. அப்போ உங்கள் அப்பாவுக்கும் அது ஹாப்பி தான், டியாங்க்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறது அவருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. பட் உங்ககிட்ட எந்த விருப்பம் எதுவுமே கேட்கல யாருமே. நீங்கள் என்ன இவனை போய் நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா, இல்லை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல தயங்குறீங்க. அதனால் அவங்களும் எதுவுமே கண்டுக்காமல் உங்களுக்கும் டியாங்க்கும் மேரேஜே பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ மேரேஜ் முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் உங்களுக்கு பயமாக இருக்குது. டியாங்க கிட்ட பேசுகிறதுக்கு கூட நீங்கள் அவ்வளோ பயப்படுவீங்க. இப்போ பார்த்தா டியாங்கே உங்களை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் உங்கள் பெட்ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டியாங் செம்ம ஹாப்பியோடு உள்ளே வராரு. ஏன்னா அவர் லவ் பண்ண பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டோன்றதுனால அவர் செம்ம ஹாப்பியாக உள்ளே வந்துட்டுருக்காரு. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி ஷைனஸில் உட்காந்துட்ருக்க மாதிரி தான் இருக்குது அவருக்கு பார்க்கும்போது. பட் நீங்கள் பயத்தில் இருக்கிறது அவருக்கு தெரியல. அவர் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காராரு உரசிக்கிட்டே. நீங்கள் தள்ளி போகிறீங்க. பட் அவர் விடாமல் உங்களை உரசிட்டே வர்றாரு. நீங்கள் போயிட்டே இருக்கிறதுனால அவங்க ஹிப்ஸில் அப்படியே கையை வச்சு ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? வயன் என்னடி நீ இதில் செம்மையாக இருக்க. இது வரையும் நீ சுடிதாரு மாடர்னில் தான் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி சாரியில் செம்மையாக இருக்கடி. விட்டா இப்பயே ஒன்றைய அப்படின்ட்டு ஒரு மாதிரி லோவான வாய்ஸில் சொல்கிறாரு. நீங்கள் இவன் என்ன பேசுகிறன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் பா செம்ம அப்படின்ட்டு அவர் ஹேண்டை உங்கள் வெஸ்ட்டில் அப்படியே தடவிட்டுருக்காரு. உங்களுக்கு கூசுது. நீங்கள் நெளிஞ்சிட்ருக்கீங்க. அவர் பையன் செம்மையாக இருக்குடி. உன்னோட ஸ்மெல், இந்த ஃப்ரீ ஹேர்ஸ், உன்னோட அந்த கூந்தல் ஸ்மெல்லு ஆளை தூக்கும் போலையே அப்படின்ட்டு உங்கள் மல்லிகைப்பூவை அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அவரோட ப்ரீத் உங்கள் மேலே இப்போ லைட்டாக படுதா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அவர் பா செம்மையாக இருக்கு அப்படின்ட்டு உங்கள் காதுகிட்ட வந்து ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுற? என்ன பண்ணுறாங்க? நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா என்ன? நீங்கள் அப்போ சடனாக அங்கேருந்து எந்திரிக்கிறீங்க. டியாங் உங்களை பார்க்குறாரு என்னன்ற மாதிரி. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுற? இப்படி தான் ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கியா என்ன? என்கிட்ட மட்டும் ஃப்ளோட் பண்ணுறியா இல்லை எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பண்ணுறியா? இந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணுறவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அதுவும் நீ எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இப்படி ஃப்ளோட் பண்ணுற, என்கிட்ட தான் பண்ணுற, மற்றவங்கக்கிட்ட இன்னும் என்னென்ன பண்ணியிருப்பியோ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. ஒரு கோவம் வருது. நீ இப்போவும் இப்படி தானா? என்கிட்ட எதுவுமே கேட்காம என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் உன் இஷ்டப்பிரகாரம் எல்லாமே பண்ணுவியா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் உங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து பெட்டில் விழுந்துடுறீங்க. அவர் உங்கள் ஹேண்டை அப்படியே பிளாக் பண்ணி என்ன சொன்ன? ஏன் இவ்வளோ பேசுகிற? என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படியே தெரியுது? எல்லா பொண்ணுங்கிட்டேயும் அப்படி நடந்துப்பேன்னு நினைக்கிறியா? அப்போ உனக்கு என்னை பற்றியோ கொஞ்சம் கூட தெரியலன்னு தான் அர்த்தம். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. நீ நினைக்கிற மாதிரியே வேணா இருந்துக்கிறேன். எனக்கு தேவைப்படுறத நானே எடுத்துக்கிறேன். உன்கிட்ட பொறுமையாக பேசி உன் விருப்பத்தோடு தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் நீ பேசுறதெல்லாம் வச்சா அது நடக்க போகிற மாதிரியே தெரியல.
அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, பட் அவர் உங்களை விடாமல் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் விடு விடுடா அப்படின்ட்டு சொல்கிறீங்க, பட் அவர் விடலை. உங்களை செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவர் விடவே மாட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போனனால நீங்களும் சைலண்ட் ஆயிருந்தீங்க. அவர் அதுக்கப்புறம் தான் அவங்கள விட்டுட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. என்ன இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், என்கிட்ட நீ கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு பார்க்குறாரு. அப்போ நீங்கள் நிறுத்து, என்கிட்ட இப்படி ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் வாங்கிடலாம் நினைக்கிறல்ல, இப்படி தான் நீ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்ட, என்கிட்ட எல்லாத்தையும் அடைஞ்சிடலான்னு மட்டும் நினைக்காது, அது நடக்க போகிறதே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்போ கூட வாயமாக பேசுகிறீங்க. அவருக்கு கோவம் வந்து அவர் ஹேர்ஸை அப்படியே கோதிட்டுருக்காரு. பட் அவர் எதுவுமே பண்ண முடியாமல் அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறாரு. அந்த நைட் ஃபுல்லாக அப்படியே ஸ்கிப் ஆகுது. அவர் உங்கள் ரூமுக்கு மறுபடியும் வரவே இல்லை. நெக்ஸ்ட் டே நீங்கள் எந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க டேயாங் எங்கன்னு. டேயாங் இல்லை, அவர் ஒர்க் போயிட்டாரு. ஸோ நீங்கள் உங்கள் அத்தை வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் அங்கே வந்து அவங்கள பேக் ஹேக் பண்ணுறீங்க. அவங்க என்னடா வையன் எந்திரிச்சிட்டியா, காஃபி வேணுமா? அத்தை என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? அவர் இருக்கார்ல அவர் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க என்ன ஆச்சுடா? அப்போ நீங்கள் டேயாங் பண்ணதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் பண்ணது சொல்ல, டேயாங் பண்ணது மட்டும்தான் சொல்கிறீங்க. அவங்க என்ன டேயாங் இப்படி பண்ணானா? அவன் வரட்டு ஒரு இருக்கு இல்லையே, டேயாங் இப்படி பண்ணுற ஆளே இல்லையே, நீ என்ன பண்ண அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் திருட்டுமொழி முடிச்சுட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவங்க உன் மேலே தான் தப்பு. டேயாங் உங்ககிட்ட எவ்வளோ ஆசையாக வந்திருப்பான், அவன் நீ எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியுமா, அதனால தான் உங்ககிட்ட அப்படி நடந்திருப்பான். ஆனால் நீ எல்லா பொண்ணுங்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறான்ற மாதிரி பேசுகிற. அவன் இதுவரையும் ஒரு பொண்ணுங்கிட்ட கூட பேசினதில்லை உன்னை தவிர. இப்போ நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. ஆமாம், அவனுக்கு நீ எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, சின்ன வயசுலேருந்து உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கான். அது எங்களுக்கே தெரியுது, பட் உனக்கு தெரியல. ஐயோ, அவன் உங்ககிட்ட மட்டும்தான்டா ஃப்ளர்ட் பண்ணுறான். அவன் அப்படியெல்லாம் கிடையாது, உன்னை நிஜமாகவே ரொம்பவே லவ் பண்ணுறான். அதனால தான் உன்னை மேரேஜும் பண்ணிக்கிட்டான். நீ என்ன அப்படி புரிஞ்சிக்காமல் இருக்க அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் இதுக்கப்புறம் தான் யோசிக்கிறீங்க. அவங்க சொன்னதுலேயே உங்களுக்கு ஒரு மாதிரி டேயாங் மேலே நல்ல இம்ப்ரெஷன் தான் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆனால் அவர் ஏன் இப்படி மாஃபியா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு? அது அவனுக்கு பிடிச்சி போய் பண்ணுறானோ என்னன்னு எனக்கு தெரியல. அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிஸ்னஸ்குள்ளே போயிட்டான். இதுக்கப்புறம் அவனால் வெளியிலையும் வர முடியாது அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த மாஃபியானே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. சரின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேயாங்கிட்ட பேசலான்னு போகிறீங்க. பட் டேயாங் உங்ககிட்ட பேசலை. நீங்கள் அன்றைக்கி பேசினதே அவருக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ டேயாங் உங்ககிட்ட அண்ணலேருந்துமே பேசுமா தான் இருக்கார். பட் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே அவர் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ தான் அவரை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்க, அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்களே அவர்கிட்ட பேச போனால் கூட அவர் பேச மாட்டுறாரு. அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் இப்போ தான் ஃபீல் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் அன்றைக்கி அப்படி பேசிட்டோமே அப்படின்ட்டு. பட் அப்போ பேசும்போது யோசிக்கல, இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? டேயாங் அதுக்கப்புறம் அவர் அப்படி தான் ஒர்க் போயிட்டுருக்காரு. அவர் ஒர்க் போயிட்டு நைட் லேட்டாக தான் வருவார். நீங்கள் அவர் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அவர் உங்கள் ரூமுக்கு வருவார், வந்து சோஃபாவில் படுப்பார், இல்லைனா உங்கள் ரூம்லேயே இருக்க மாட்டார், வெளியில் எங்கேயாச்சும் போய் தங்குவார். உங்களுக்கு அது பிடிக்கல, ஆனால் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. டேயாங் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துடும், உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துரும் தான் அவர் அப்படி நடந்துட்டுருக்காரு. இப்போது அப்படியே ஒரு நாள் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் டேயாங்கை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க. டேயாங்கிட்ட இன்றைக்காச்சும் பேசிடணும், இத்தனை நாள் தான் வேஸ்ட்டாக ஓடி போச்சு. பட் இன்றைக்கி எப்படியாச்சும் அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் ஆகி நம்ம 2 பேரும் சேர்ந்துடணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக டேயாங்கோட தங்கச்சி லாரா உள்ள வரா. லாரா வராளா? நீங்கள் என்ன லாரா? அண்ணி ஒரு விஷயம். என்னடா? அது வந்து நீங்கள் என் கூட வாங்கலை அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு போடி. நீங்கள் வாங்க, ஏன் தான் இப்படி இருக்கியோ அப்படின்ட்டு. நீங்கள் அவள் கூட ஃப்ரெண்டு தான், ஸோ அதனால் அவள் அவங்கள இழுத்துட்டு போயிடுறா. நீங்களும் அவள் பின்னாடி போகிறீங்க. அவள் டெரஸ்க்கு இழுத்துட்டு வரா. நீங்கள் என்னடி ஏன்டி இந்நேரத்தில் டெரஸ்க்கு இழுத்துட்டு வந்துட்டுருக்க? அண்ணி அது வந்து அப்படின்ட்டு அவள் ஒரு பெட்ஷீட் மாதிரி கவர் ஆகிருக்கு, அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா உள்ள ட்ரிங்க்ஸு அது இதுன்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் என்னடி இது? அண்ணி எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசை அண்ணி, ஆனால் என்னால் தான் பண்ண முடியல. ஆனால் இப்போது நான் பண்ணலான்னு எப்படி கஷ்டப்பட்டு இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் தனியாக குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது.
அண்ணி நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களை எப்படி எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணிடுறா. நீங்களும் அவ கூட உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டிலு நிறையா குடிச்சிட்ருக்கீங்க. அவ்வளோ உங்களுக்கு ஊற்றி ஊற்றி கொடுக்குறா. 2 பேரும் செம்ம மட்டி ஆயிடுறீங்க. அப்போ அவள் குடிச்சிட்டு அங்கேயே மட்டி ஆயிட்டா. நீங்கள் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அப்போ கரெக்டாக கார் சவுண்ட் கேட்குது. டேயாங் தான் வீட்டுக்கு வந்துட்டாரு. நீங்கள் டேயாங் வந்துட்டானா அப்படின்ட்டு நீங்கள் அந்த குடித்த போதையிலேயே தள்ளாடிட்டே கீழே வரீங்க. டேயாங் அப்போ கரெக்டாக அவர் ரூம்குள்ளே போகிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கீங்க தள்ளாடிட்டு. அவர் எங்கே இவ காணோம் அப்படின்ட்டு உங்களை தேடுறாரு. சரி ஓகே, கீழே இருப்பா அம்மா கூட அப்படின்ட்டு அவர் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் உள்ளே வரீங்க. அவர் உங்களை நிமிந்து பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து ஒரு மாதிரி செம்ம பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் என்னவ லூஸ் மாதிரி சிரிச்சிட்ருக்கா. அப்போ நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போகிறீங்க. அவரை விடாமல் பார்த்துட்டே போகிறீங்க. அவர் இவ சரியில்லையே, இன்றைக்கி எதுவும் டிஃப்ரென்ஸாக இருக்குது, என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறா. அப்போ நீங்கள் விழுக போயிட்டீங்க. பட் ஏய் ஒன்றும் இல்லை டேயாங், நானே வரேன் இருங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு அவர்கிட்ட வரீங்க. வந்துட்டு அவர் லேப்ஸில் அப்படியே உட்காடுறீங்க. அவர் என்ன பண்ணுற அதுவா அப்படின்ட்டு நீங்கள் டேயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. டேயாங்க்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் சாரி டேயாங், அன்றைக்கி நான் உங்களை புரிஞ்சிக்காமல் பேசிட்டேன், அதுக்கு நீங்கள் இத்தனை நாள் என்கிட்ட பேசாமல் இருப்பீங்களா என்ன? நான் உங்களுக்காண்டி எவ்வளோ ஏங்கிட்டுருக்கேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட என்னை பற்றி அக்கறைப்படாமல் இருக்கீங்க. நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, ஏன் உங்களுக்கு அது புரியலையா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் பையன் என்னாச்சு? அப்போ நீங்கள் அவர் ஃபேஸை கப் பண்ணி பார்க்குறீங்க. ஏய் என்ன குடிச்சிருக்கியா? ஆமாம் லைட்டாக அப்படின்றீங்க. தெரியுது எவ்வளோ லைட்டாக குடிச்சிருக்கேன்னு. டேயாங் நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? என்ன இப்போது? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்றீங்க. டேயாங் சிரிக்கிறாரு. அவருக்கு நீங்கள் ஐ லவ் யூ சொன்னது ஒரு மாதிரி காதில் தேன் பாஞ்ச மாதிரி இருக்குது. அவர் மறுபடியும் சொல்ல ஐ லவ் யூ டேயாங், ஐ லவ் யூ டூடி அப்படின்றாரு. நீங்கள் டேயாங் அப்படின்றீங்க. என்ன ஐ லவ் யூ வயன் அப்படின்ட்டு நீங்கள் க்யூட்டாக ரியாக்ஷன் பண்ணுறீங்க. அவர் உங்களோட க்யூட்னஸை பேர் பண்ண முடிய மாட்டேங்குது. அவர் அப்படியே உங்களை இழுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஒரு செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கிஸ் ரொம்ப லாங் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டேயாங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியல. அவர் இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணியே தான் இருப்பார். பட் இன்றைக்கி நீங்களே தூண்டி விட்டனால அவரால் முடியல. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே எல்லாமே ரொமான்டிக். அந்த நைட்டே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் டேயாங்கோட ஹக்கில் இருக்கீங்க. நீங்கள் டேயாங் அப்படின்ட்டு நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அவர் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காரா? நீங்களும் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே ஞாபகமே இல்லை. நீங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் டேயாங் ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் டேயாங் அப்படின்ட்டு எழுப்புறீங்க. பட் அவர் எந்திரிக்காமல் தூங்குறாரா? நீங்கள் சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. அப்போ கரெக்டாக டேயாங் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் மறுபடியும் அவர் மேலே போய் விழுகிறீங்க. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி மறுபடியும் படுத்துட்ருக்காரு. என்ன இவன் முழிச்சிட்டானா என்ன, இல்லை தூக்கத்துலேயே நம்மளை இழுத்து ஹக் பண்ணிகிட்ருக்கானா அப்படின்ட்டு புரியாமல் பார்க்குறீங்க. பட் டேயாங் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவரே பார்க்குறீங்க. என்னடி எங்கே போகிற? என்னை விடுங்க. ஏன் நேற்று நைட் பண்ணது ஞாபகம் இல்லையா என்ன? நேற்று நைட்டு அது வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். ஓ அப்போ அது உண்மை இல்லையா? நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன அப்படின்ட்டு அவர் உங்களை விட்டுறாரு. இல்லை டேயாங் அப்படி இல்லை, அதெல்லாம் உண்மை தான், நான் உங்களை லவ் பண்ணுறேன். அப்போ டேயாங் நக்கலை சிரிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் என்ன நீ தானே சொன்ன என்னை லவ் பண்ணுறேன்னு? ஆமாம் நான் தான் சொன்னேன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். எவ்வளோ லவ் பண்ணுற? இவ்வளோ அப்படின்ட்டு உங்கள் கையை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வைடாக்கி காமிச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. என்னடி சிரிக்கிற? அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் ஷை ப்ளஷ் எல்லாமே ஆகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சரி நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. எங்கே போகிற? அத்தை கீழே
வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் டேயாங்கோ தள்ளி விட்டு அப்படியே குடு குடுன்னு கீழே ஓடி போயிட்டீங்க. டேயாங்கோ உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் ரூமுக்கு வரீங்க. டேயாங் பால்கனியில் நின்றுட்டுருக்காரா. அவர் அங்கே சன்லைட்டில் பார்க்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அதில் வர அவரது ஃபஸ்ட்டு 3 பட்டன்ஸ் அவர் போடாமல் இருக்கார். அவரோட பாடி அப்படியே ரிவீலாக தெரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் அப்படியே போய் அவரை பேக் ஹக் பண்ணுறீங்க. அவர் உங்களை அப்படியே உங்கள் கையோட ஹக் பண்ணிகிட்ருக்காரு. என்னடி என்னாச்சு? அது நீங்கள் என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க? என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கன்றியா? ஆமாம், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஐயோ, என்னோடய ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கேட்குறது எவ்வளோ இனிமையாக இருக்குது. தியாங் என்னடி அப்படின்ட்டு உங்களை திருப்புறாரு. நீங்கள் அவரை முன்னாடியே ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னாச்சு வயன்? எனக்கு இது பிடிச்சிருக்கு உங்களை ஹக் பண்ணுறது. அப்போது இதுவும் பிடிக்கும் அப்படின்ட்டு உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் என்ன டியாங்? அது எனக்கு மறுபடியும் ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் டியாங் என்ன பண்ணுறீங்க? எனக்கு கீழே ஒரு மாதிரி இருக்குது, ஏன் அப்படி பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது? அவன் வேணும் வேணுன்றான், பட் நீ கொடுத்தா நல்லாயிருக்கும். டியாங் சும்மா இருங்க, மார்னிங்கே வா. நீ தான் மார்னிங்கே வந்து இப்படி மூடாக பார்க்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டியாங் சும்மா இருங்க டியாங். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் மட்டும் நீ இடம் கொடுத்தனா நல்லாயிருக்கும். என்ன வேணும்? நானே எடுத்துக்கிறேன், எது வேணுமோ அதை அப்படின்ட்டு உங்களை அப்படியே வந்து செஸ்ட்டுக்கிட்ட கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. டியாங் சும்மா இருங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் ஃபேஸை அப்படியே அவங்க செஸ்ட்டில் பரி பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் டியாங் போதும், நான் போகிறேன் கீழே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கீழே ஓடி போயிட்டீங்க. டேயாங் அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வராரு. வந்து பார்த்தா நீங்கள் அவரை பார்த்தோன்னே ப்ளஷ் ஆகி சிரிச்சிட்ருக்கீங்க. இதை டேயாங்கோட அம்மாவும் தங்கச்சியும் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் புரியுது ஏதோ நடந்துகிட்ருக்குன்னு. ஸோ அவங்களும் பார்த்துட்ருக்காங்க 2 பேரையும். அப்போ டேயாங் அவங்க அம்மா கிட்டே வந்துட்டு, சரிம்மா அப்போ நான் ஒர்க்கு கிளம்புறேன். சரிடா பார்த்து போயிட்டு வா. சரிம்மா அப்படின்ட்டு அவர் உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்ககிட்ட வர்றது தெரிஞ்சோன்னே நீங்கள் செம்ம ப்ளஷ் ஆகி சிரிச்சிட்ருக்கீங்க. அவரும் உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்போ கூட அவர் நிமிர்ந்து பார்க்கல. அப்போ அவர் பொண்டாட்டி என்ன அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்போ அவங்களோட அம்மாவும் தங்கச்சியும் இதுக்கு மேலே இங்கே நின்றா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவங்க எதுவுமே கண்டுக்காத மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அவங்க என்ன பேசுகிறீங்க? எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க, யார் இருக்கா பாரு அப்படின்றாரு. நீங்கள் அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு ஆளையும் காணோம். எங்கே போனாங்க இவங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங் உங்களை அப்படியே இழுக்கிறாரு. உங்கள் வெஸ்ட்டோட இழுத்து ஹக் பண்ணுறாரு. டியாங் ஹாலில் இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீ அப்படியே என்னை விட்டுட்டு ஓடி வந்துட்ட, எனக்கு எப்படி இருக்குது நீயே ஃபீல் பண்ண தானே? இப்படி ஓடி வந்தா கரெக்டா? டேயாங் சும்மா இருங்க டேயாங், நீங்கள் வரக்கு தானே போகிறீங்க, போங்க. அது எப்படி போக முடியும்? எனக்கு ஒன்று வேணும். என்ன வேணும் மறுபடியும்? நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. உங்களை ஒரு 2 மினிட்ஸ் கண்டினியூஸாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அதை சிரிச்சுக்கிட்டே ஏற்றுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்களை விட்டுட்டு, உன்னை விட்டு போகவே மனசு இல்லடி, எனக்கும் இல்லை டேயாங். அப்போ டேயாங் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி, ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ டூ டேயாங் அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. அவரும் உங்கள் ப்ளஷ் ஆகிற ஃபேஸை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு ஒர்க்குக்கு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஆகிடுச்சு. டேயாங் எப்போவுமே சீக்கிரமாக வந்துடுவார், பட் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, இன்னும் வர காணோம். எங்கே போனார் இவர் அப்படின்ட்டு நீங்கள் தான் தெரிஞ்சுட்டே இருக்கீங்க டேயாங் எப்போ வருவாருன்ட்டு. அப்போ கரெக்டாக டோர் நாக் ஆகுது. நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா டேயாங்க்கு அடிபட்டிருக்கு, ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்டு பதறீங்க. டேயாங் என்னாச்சு இது, என்னது இது அப்படின்ட்டு நீங்கள் டேயாங்கை பிடிக்கிறீங்க. அதுக்குள்ள டேயாங்கே வந்து உங்கள் மேலே விழுந்துட்டாரு. அப்போ அவர் ஒரு மாதிரி நடக்க முடியாமல் இருக்காரா? நீங்கள் அவர் அப்படியே தடுமா கூப்பிட்டு போகிறீங்க. இருங்க நான் அத்தையை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு போக பார்க்குறீங்க. டேயாங் அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பயந்துருவாங்க, நம்ம ஃபஸ்ட் ரூமுக்கு போகலாம் அப்படின்றாரு. நீங்கள் சரி இதுதான் கரெக்டு, இந்த நேரத்தில் அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு டேயாங்க நீங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறீங்க. நீங்கள் டேயாங் என்னது இது டேயாங் அப்படின்ட்டு நீங்கள் போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு எல்லாம் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு வலிக்குது. அவர் ஷர்ட்டெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, முதுகுலலாம் ஒரு மாதிரி அடிபட்டிருக்கு. நீங்கள் டேயாங் என்ன டேயாங் இது அப்படின்ட்டு நீங்கள் அழுதுட்டு அவருக்கு மெடிசன் போடுறீங்க. அவர்
ஒன்றும் இல்லை வையன், சரியாயிடும். என்ன சரியாயிடும்? இங்கே பாருங்கள் எப்படி காயப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் தான் ரொம்பவே அழுவுறீங்க டேயாங்கை விட. டேயாங் டேயாங் அப்படின்ட்டு நீங்கள் அவர் பேரையே சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் ஒன்றும் இல்லை வையன், இந்த மாஃபியா பிஸ்னஸ்லாம் இதெல்லாம் சாதாரணம் வையன். நான் இதை விட எவ்வளோ அடிபட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அப்போ நீங்கள் ஸ்டாப் ஆகிறீங்க. அப்போ எதுக்கு இந்த வேலை? இது வேணாம், விட்டுருங்க. இந்த வேலையும் வேணாம், விட்டுட்டு வந்துடுங்க. நீங்களும் நானும் மட்டும் ஹாப்பியாக இருக்கலாம். வேறு வேலையே இல்லையா என்ன? உங்களுக்கு இதான் வேணுமா? இதெல்லாம் வேணாம் வையன். நீ புரிஞ்சிக்காமல் பேசிகிட்ருக்க வையன். என்னால் இதை சடனெல்லாம் விட முடியாது தியோங். ஆமாம், இதை எப்படி சடனாக என்னால் விட்டுட்டு வர முடியும் சொல்லு? இப்பயே எனக்கு இவ்வளோ ஆபத்து இருக்குது. இந்த ஒர்க்கை விட்டேன்னா அவ்வளோதான், என்ன ஆகுன்னே தெரியாது. இதை சடனாக விடுறதெல்லாம் வாய்ப்பே இல்லை வையன். நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, உங்களால் முடியல, என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. அவரெல்லாம் அந்த ஒர்க்கே விட முடியல, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களால் அவர் இப்படி ஹர்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கிறதும் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் அங்கே அழுதுட்ருக்கீங்க. இருங்க நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க. அப்படின்ட்டு ஏங்க உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் என்ன இங்கே வாடி அப்படின்ட்டு உங்களை அவர் லேப்ஸில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் என்னட்டையா? அப்போ அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரோட ஃபேஸை அப்படியே உங்கள் நெக்கில் வச்சு ஒரு மாதிரி அவருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் தலையை கோதி விட்டுட்டு அவர் கூட அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கீங்க. டியாங் அப்படியே உங்களை ஃபீல் பண்ணிவிட்டு, வையன் என்ன டியாங்? எனக்கு உங்களுக்கு இல்லை, மார்னிங் தான் பண்ண முடியல, இன்னைக்கு நீ எனக்கு வேணுமே. டியாங் என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு ஃபஸ்ட்டே அடிபட்டிருக்கு. அது அடிபட்டிருக்குதா? பட் எனக்கு என்னமோ நீ வேணும்னு தோணுது. ஐ நீட் யூ வையன், நவ் இட் செல்ஃப் அப்படின்றாரு. நீங்கள் டியாங் என்ன டியாங் பேசிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு நானே கவலையாக இருக்கேன். ஆனால் நீங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டி. நாம் இதுவரையும் ஜஸ்ட்டு கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இன்னிலேருந்து அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு ஆசையாக. நீங்கள் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியல. பட் அவங்க வேணாம், அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, இந்த நிலமையில வேணுமா என்ன? பட் எனக்கு வேணுமே அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் டியாங் நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்துக்கோ, நான் கோச்சுப்பேன் டியாங். பட் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரீங்க. டேங் அப்படியே உங்களை பெட்டில் அப்படியே லை பண்ணி வைக்கிறாரு. உங்கள் மேலே ஓவராகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. நீங்கள் இவ்வளோ டீப்பாலாம் இதுக்கு வரையும் போனதில்லை, சொன்னால்தான். டேங் அதுக்கு தான் ஆசைப்பட்றாருன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் செம்ம நர்வஸில் இருக்கீங்க. அப்படியே உங்கள் கை ரெண்டத்தையும் அப்படியே அவர் கை கூட சேர்த்துக்கிறாரு. உங்களை அப்படியே பின் பண்ணி உங்கள் நெக்கெல்லாம் ஃபஸ்ட் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ணுறது, கிஸ் கொடுக்குறதுன்னு பண்ணுறாரு. நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு லிப்ஸை வந்து நீங்கள் உங்களால் அந்த வலியை தாங்க முடியாதனால அவரை ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி அப்படியே அவர் லிப்ஸை லாக் பண்ணுறீங்க. நீங்கள் அவரை டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் இன்னும் அதை ஹார்டாக்கிட்டே போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ண வராரு. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே உங்கள் பாடிக்குள்ளே ஒரு மாதிரி போகலாம் அப்படின்ட்டு பார்க்குறாரு. உங்களை ஒரு மாதிரி உங்கள் செஸ்ட்லலாம் கிஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் சக் பண்ணுறதுன்ட்டு பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் முடியல. ஸோ நீங்கள் அப்படியே டேங்க தள்ளி விட்றீங்க. நீங்கள் தெரியாமல் தான் தள்ளி விட்ருப்பீங்க, கொஞ்சமாக தான் தள்ளியிருப்பீங்க. அதுக்கே டேங் போய் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. நீங்கள் ஐயோ டேங் அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. டேங் கோச்சிக்கிட்டாரு. நீங்கள் இப்படி பண்ணோன்னே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி கோவமாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் டேங் சாரி, அது நான் வேணும்னு பண்ணல. வேணாம் வையன், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். எனக்கு புரியுது உனக்கு இது விருப்பம் இல்லைன்னு. என்னோட ஆசைக்காண்டி நான் உன்னை வற்புறுத்தக்கூடாது தான். சரி ஓகே, நீ போய் தூங்கு அப்படின்ட்டு அவர் அப்படியே கிளம்ப போகிறாரு. நீங்கள் அவர் கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. டியாங் என்ன, உனக்கு தான் வேணான்ட்டல, விட்டுரு. இல்லை டியாங் அப்படி இல்லை. பின்ன எப்படி சொல்லு? நானே அடிபட்டு வந்திருக்கேன். நான் ஆசையாக ஒன்று கேட்குறேன், பட் நீ அதை கொடுக்க முடியாதுன்ட்டல, வேணாம் விட்டுரு அப்படின்ட்டு அவர் கோச்சிக்கிட்டாரு. நீங்கள் டியாங் சாரி டியாங் அப்படின்ட்டு நீங்கள் அவர் ஃபேஸை கப் பண்ணுறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு, பட் அவர் கோவமாக தான் இருக்கார். நீங்கள் அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே அவர் ஒரு சீக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அவர் உள்ளே அப்படியே குழுன்னு தான் இருக்குது, பட் ஃபேஸில் கோல்ட் ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்ருக்காரு. அப்போ இந்த சைடு அப்படின்ட்டு இன்னொரு சிக்ஸ் காமிக்கிறாரு. நீங்கள் அங்கேயும் கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட் காமிக்கிறாரு, அங்கேயும் பண்ணுறீங்க. சின் காமிக்கிறாரு, அங்கேயும் கிஸ் பண்ணுறீங்க.
அப்போ அவர் கேட்டுகிட்டே இருக்காரா, அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இவன் நடிக்கிறான், சும்மா நம்மக்கிட்ட கிஸ் வாங்குறதுக்காண்டி தான் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு, டியாங் போதும் நடிக்காதீங்க, நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டீங்க, நல்லா தெரியுது. என்ன அவ்வளோ பச்சையாவா தெரியுது அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம் நல்லா தெரியுது அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. அவரும் அங்கே சிரிச்சிட்ருக்காரு. அப்போது போதுமா, கன்வின்ஸ் ஆகிட்டீங்களா? இல்லை இன்னும் ஆகலை, இன்னும் எனக்கு தேவையானது கிடைக்கலையே அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் தொப்புன்னு போடுறாரு. வையன், இன்றைக்கி நீ என்கிட்ட செம்மையாக மாட்டிக்கிட்ட, இன்றைக்கி உன்னை ஒரு வழியாக்காமல் நான் விட மாட்டேன்டி அப்படின்ட்டு சொல்கிறாரு. டியாங் அது அப்படின்ட்டு நீங்கள் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு உங்களுக்கு பயமாக இருக்குது. அவர் அப்படியே உங்கள் மேலே செம்ம வல்கராக அங்கே நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் அவரை ஹக் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. ஜஸ்ட்டு இன்னொருசோட தான் படுத்துட்ருக்கீங்க. டியாங்கும் அப்படி தான் உங்களை ஹக் பண்ணி படுத்துட்ருக்காரு. நீங்கள் டியாங் எனக்கு குளிருது, ஏன் இப்படி என்னை ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண விட மாட்டீங்க? எதுக்குடி உனக்கு குளிர் தான், ஏன்டா சொல்லு, மறுபடியும் உன்னை ஹாட் ஆக்குறது எப்படின்னு எனக்கு தெரியும். டியாங் சும்மா விளாடாதீங்க. நான் எங்கே விளாண்டேன், இப்போ தான் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குல்ல, இப்படியே தூங்கு. டியாங் இல்லை வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். வையன் சும்மா தூங்குன்ட்டேன், இல்லைனா இன்னும் போயிட்டுருக்கோம் பரவாயில்லையா? இல்லை வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் பயப்படுறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே ஏகப்பட்ட ரவுண்ட் ஓடிட்டுருக்கோம், ஸோ அதனால தான் நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. டியாங் ஏன் டியாங் இப்படி இருக்குது, எனக்கு இப்படி இன்னொரு சோட படுக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அப்படியா, அப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு படுத்து தூங்கு. டியாங் அப்படின்ட்டு நீங்கள் அவர் செஸ்ஸில் அடிக்கிறீங்க. அவர் என்னடி, ஏன் இப்படி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை இப்படியே இரு, இப்படியே தூங்கலாம். ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன் உனக்கு உண்மையான ரீசன் தெரியணுமா என்ன? ஆமாம் தெரியணும், ஏன் இப்படி தூங்கிட்டுருக்கோம், ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவேன். ஏன்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுல துடிக்கிற, இப்படியே தூங்கினா என்ன, நல்லா ஃப்ரீயாக தூங்குவேல்ல. எனக்கு இது பிடிக்கல. ஏன் பிடிக்கல, பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு இது வேணாம், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே, உனக்கு உண்மையான ரீசன் என்னென்னா அப்படின்ட்டு உங்கள் இயர்ஸ்கிட்ட அவர் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காரு ஹஸ்கி வாய்ஸில். இப்போது எனக்கு மூடப் ஆச்சுன்னா உன்னைய அப்பப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படும்டி. இப்படியே நீ படுத்து தூங்கினேன்னா எனக்கு எப்போல்லாம் மூடப்பாகுதோ அப்போல்லாம் உன்னைய எனக்கு தேவைப்படுற நேரத்தில் நான் எடுத்துக்கலாம்ல, அதுக்கு தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் அடட்டியா அவங்க ஏன் இவ்வளோ போவட்டாக நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அவர் செஸ்லேயே அடிச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அடிக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. டியாங் என்னடி போதுமா அடித்தது? எனக்கு இன்னும் கோவம் தெரில, என்னை இப்படி ஏன் தான் இப்படி பண்ண வைக்கிறீங்களோ தெரில. என்ன பண்ணுறது, நீ என்னோடய ஒய்ஃப் ஆச்சே, நான் சொல்கிறது நீ பண்ணி தானே ஆகணும். அதுக்கு நீங்கள் பெரிய மாஃபியா பாஸாக இருந்தால் எனக்கு ஒன்று, நீங்கள் மாஃபியா பாஸெல்லாம் கிடையாது, எனக்கு நீங்கள் ஹஸ்பண்ட் தான், புரியுதா? என்கிட்டயும் நீங்கள் அப்படியே அதிகாரத்துலலாம் பண்ணுறதா நினச்சிக்காதீங்க, நான்லாம் அதுக்கெல்லாம் அடியும் போக மாட்டேன். என்ன நிஜமாகவே போக மாட்டியா என்ன, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி கோல்டான வாய்ஸில் கேட்குறாரு. நீங்கள் பயந்துட்டீங்க, உங்கள் ஃபேஸ்லேயே நல்லா தெரியுது. அவர் சிரிச்சுட்டு பத்தியா நீ பயந்துட்ட அப்படின்ட்டு ஒரு செம்மையாக விழுந்து சிரிக்கிறாரு. நீங்கள் அவர் செஸ்ஸில் போட்டு அடிச்சிட்ருக்கீங்க. அவர் வலிக்குதுடி, பின்னா நீங்கள் பாருங்கள், நீ ஏன் இப்படி பயமுடிச்சிட்டே இருக்கீங்க? என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா, மேரேஜுக்கு முன்னாடியும் இப்படி தான் என்னை பயமுறுத்திட்டு இருந்தீங்க, இப்பயும் இப்படி தான் பண்ணுறீங்க. மேரேஜுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால இது ஒரு சான்ஸாக வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது உங்ககிட்ட விளாடுறதுக்காண்டி பேசிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரு. நீங்கள் என்ன என்கிட்ட பேசுன்றதுக்காண்டியா? ஆமாடி, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, உன்கிட்ட நான் எப்படி பேசுறதுன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியல, அதனால தான் உங்ககிட்ட வேறு வழி இல்லாமல் உன்னை மிரட்டுற மாதிரி உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன் தான். பட் அதை நான் வேணும்னே பண்ணல, உன்னை எனக்கு பிடிச்சிருந்துச்சி, உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்போ உங்களுக்கு என்னைய அப்போலேருந்தே ரொம்பவே பிடிக்குமா? உன்னைய எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. நான் எவ்வளோ அப்சஸ்டாக இருந்தது தெரியுமா உன் மேலே, நான் இதுவரையும் யார்கிட்டையும் இவ்வளோ அப்சஸ்டாக தான் இருந்ததில்லை. பட் நீ உன் மேலே மட்டும்தான் இவ்வளோ அப்சஷனில் இருந்தது. அதனால தான் உன்னைய எப்படியோ நான் மேரேஜும் பண்ணிக்கிட்டேன், இப்போ நீயும் நானும் இப்படி இருக்கோம். ஆமாம் ஸ்டேயும், நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறது எனக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ போகிறோம்ல.
ஆமாம் அப்படின்ட்டு நீங்களும் டேங்கோ உங்கள் லைஃப்பை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. ஒரு பூ மொட்டு முளைக்கவே முளைக்காது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தா, அது சடனாக ஒரு நாள் அழகா எல்லா பூவை விட பிரைட்டாக பெருசாக அழகாக பூத்துருக்கும்ல, அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பும். இந்த லைஃப் பிடிக்காம தான் நீங்கள் வந்தீங்க. பட் உங்கள் லைஃப் நீங்கள் வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு கார்ஜியஸான ஒரு அழகான லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்காரு. ஸோ நீங்கள் அவர் கூட ஒரு மாதிரி ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும், முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும். இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை, நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஓ, உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. ஓகே, இதோடைய இந்த ஒன் ஷாட் முடிக்கிறேன். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அப்புறமா உங்களோட விருப்பத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்கு நிஜமாகவே ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும், எனக்கு ஹாப்பியாகவும் இருக்கும் உங்களோட விருப்பத்தை கேட்கும் போது. சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.